அவங்களுக்கு தெரியாம புனிதா ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டாளாம். எப்படி எடுத்துட்டு வரலாம், எதுக்கு எடுத்துட்டு வந்த, கோயிலுன்னு கூட பார்க்காம அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. கூடவே இன்னும் ஏத்தி விடுறதுக்கு அந்த நாச்சிமுத்து வேற. பா அது எப்படிப்பா நம்ம பண்ற எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டா வந்து பிரச்சனை பண்றாங்க? பா உங்களை ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி பேசுனாங்களா? அந்த அம்மா இனிமே புதுசா பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு, எல்லாத்தையுமே ஏற்கனவே பேசிட்டாங்களே. ஆனா ஒண்ணுப்பா, புதுசா ஒண்ணு சொன்னாங்க, அத நம்ம 10ஓட 11 சேர்த்துக்க வேண்டியதுதான். பா என்ன சொன்னாங்க? புனிதாவை மாய மந்திரம் எல்லாம் செஞ்சு நம்ம கூட கூட்டிட்டு போக நினைக்கிறோமா. இவங்க ஒரே நேரத்தில் உங்களையும் புனிதாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்திருக்காங்க. ஏப்பா புனிதா என்ன குழந்தையாப்பா? மயக்க மரத்தை சாக்லேட்டை கொடுத்து கூட்டிட்டு வரதுக்கு அவங்களோட கற்பனை தான்ப்பா அவங்களுக்கு எதிரியே. கபிலா, இனிமேலும் நம்ம சும்மா இருக்கிறது தப்பு. புனிதாவுக்கும் நம்ம கூட வந்து இருக்கிறதுல ஆசைதான். அங்க அந்த பொண்ணு ஜோசியர் முன்னாடி எப்படி உட்கார்ந்திருந்தா தெரியுமா? ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு அந்த பொண்ணு முகத்துல அவ்வளவு ஏக்கம்பா. நம்ம என்னப்பா பண்ண முடியும்? ஒரு ஜாதகத்தை புனிதா தெரியாம எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சதுக்கே அவங்க அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதுல புனிதாவை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான், தாங்கவே மாட்டாங்க. அவங்க மனசு மாறுற வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும்ப்பா. நானும் புனிதா கிட்ட அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன், காத்திருப்போன்னு. அண்ணே எத்தனை நாள்னா காத்திருக்கிறது? தெரியாது அமுதா, ஆனா ஒண்ணு, இத பத்தி நீ புனிதா கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, புரியுதா? அப்புறம் அவங்களுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கற மாதிரி ஆயிடும். புரியுதுல்ல நான் சொல்றது? சரிண்ணே. தேங்க்ஸ் கபிலன். வாங்க புனிதா, உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க நீ. பரவாயில்ல. எப்போ வந்தீங்க? நீங்க வந்ததை நாங்க கவனிக்கவே இல்லை. கபிலன் தேங்க்யூ. கோயில்ல அம்மாவும் நாச்சிமுத்து மாமாவும் மாமா கிட்ட கொஞ்சம் எல்லை மீறி பேசிட்டாங்க. மாமா பேசாம வந்துட்டாரு. அதான் சரி மாமாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க இடத்துல யாரா இருந்தாலுமே இதெல்லாம் தெரிஞ்சா என் மேலதான் கோவப்படுவாங்க. ஆனா நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அவன் எப்போதுமே உனக்கு சப்போர்ட்டா தாமா பேசுவான். ஆமா, நீ எதுக்கு இங்க ஓடி வந்த? நீ இங்கேயும் அங்கேயும் அல்லாடுறத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா தாமா இருக்கு. எனக்கும் கபிலனுக்கும் உன் மேல எப்பவுமே வருத்தம் இருந்தது இல்லம்மா. மாமா என்னால அப்ப வேற எதுவும் பேச முடியல. எங்க அம்மா பேசுறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா எங்க அம்மாக்கு முன்னாடி என்னால சத்தம் போட்டு பேச முடியாது. அதுக்காக அம்மா செய்யற எல்லாத்தையும் நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஒரு பக்கம் என் மேல அம்மா வச்சிருக்கிற பாசம், இன்னொரு பக்கம் நீங்களும் கபிலனும் என் மேல வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும், இது ரெண்டுக்கும் நடுவுல நான் குற்றவாளியா இருந்துட்டு இருக்கேன். புனிதா என்ன பேசுறீங்க நீங்க? அப்படியெல்லாம் இல்ல, இனிமே நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? இல்ல கபிலன், உங்க பெருந்தன்மையை நான் பயன்படுத்திக்கிறேன்னு எனக்குள்ள குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. புனிதா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க புனிதா, ப்ளீஸ். அண்ணி, எனக்கு விவரம் தெரியும் போதே எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அம்மா இல்லாத வாழ்க்கை தான் நான் வாழ்ந்திருக்கேன். உங்க நிலைமையில இருந்து எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருந்தா என் மேல ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க. நானும் உங்களை மாதிரி தான் இருந்திருப்பேன். எங்களால உங்களை புரிஞ்சுக்க முடியுதா அண்ணி? அமுதா, நீ கரெக்டா தான் சொல்ற. நீ சொன்னதுதான் என் வாழ்க்கையிலும் நடந்துச்சு. அம்மா இல்லாத எனக்கு கடவுள் அனுப்பின தேவதை அவங்க. அதனால அவங்களை என்னால எதிர்த்து பேச முடியல. அது எங்களுக்கு தெரியாதாம்மா. என் மனைவிக்கு முன்னால இருந்து அழுதுகிட்டு இருக்க, அத அவ பார்த்துக்கிட்டே இருக்கா. என் மருமகளை அழ வச்சுட்டேன்னு என் கனவுல வந்து என்ன சத்தம் போடுவா. அட தமாஷுக்கு சொன்னேம்மா, நீ சிரிப்பேன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு, கனவுல கூட அவ என்கிட்ட கோவப்பட மாட்டா. அட அப்பா பரவாயில்ல, உங்க காமெடி கூட ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. எவ்வளவுதாங்க என் குடும்பம்.
நாங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். எதையுமே நாங்க இயல்பா எடுத்துக்க பழகிட்டோம். நீங்களும் எங்க குடும்பத்துல ஒரு ஆளு. எங்களை மாதிரியே நீங்களும் மாறித்தான் ஆகணும் புனிதா. இங்க வந்தா அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். ம்? அப்படி இல்லைன்னா எங்க அப்பா அடிக்கிற சில ஜோக்ஸுக்கெல்லாம் எங்களை மாதிரி சிரிக்க பழகிக்கோங்க. ஏய், என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? அட பாருண்ணே, அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு. அவரை வச்சு காமெடி பண்றோன்னு தெரிஞ்சிருச்சு பாரு. என்னென்ன இன்னும் காணும்? அண்ணனும் தங்கச்சும் செய்யறத செஞ்சுட்டு புனிதா வந்தா என்ன சொல்ல போறான்னு யோசிக்கிறீங்க. புனிதாவை ஏன் இன்னும் காணோம் தாங்க நான் பாத்துட்டு இருக்கேன். அவ என்ன வந்து சொல்ல போறான்ல நான் ஒன்னும் யோசிச்சுட்டு இருக்கல. என்னைக்கு அவ என்னங்க சொல்லியிருக்கா என்ன? அந்த தைரியத்துல தான் ஒண்ணும் இல்லாத ஜாத விஷயத்துக்கு கோயில் வரைக்கும் போய் சண்டை போட்டுட்டு வந்துறீங்க. எப்படிங்க அவ ஜாதகத்தை எடுத்துட்டு போக முடியும்? ஏங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எடுத்துட்டு போயிருக்கா. ஐயையைய, திரும்பவும் ஆரம்பிக்காத மாதிரிதான். இத பாரு, புனிதா என்கிட்ட கேட்டுதான் ஜாதகத்தை எடுத்துட்டு போனா. இருந்தாலும் மாப்பிள்ள இல்ல, சின்ன கருத்து ஒன்னே ஒண்ணு. புனிதா ஜாதகத்தை மரகதத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கொடுத்துட்டீங்களே. சொல்லிட்டு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆமா, ஏன் பொண்ணு அவ ஜாதகத்தை எடுத்துட்டு போனதுக்கு யாருகிட்ட கேட்கணும்? ம், திரும்ப திரும்ப ஏன் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். இத பாரு, தினமும் சொல்லுவேன், அவ ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு. ஆ, சரி, என் பொண்ணு வரட்டும். நீங்க இப்ப பேசுனீங்க பாருங்க, அது எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்கேன்னு கண்டிப்பா அவ என்கிட்ட கேப்பா. அப்போ என்ன எதுன்னு அவ கேட்க போறா. அவ வரட்டும், இருக்கு உங்களுக்கு. ஏண்டு புனிதாவுக்கும் என் தங்கச்சிக்கும் சண்டை வரும்னு பார்த்தா என் மாப்பிள்ளைக்கும் மரகத்துக்கும் தவறாம தினமும் சண்டை வந்துகிட்டே இருக்குது. என்னடி பண்ண? ஏங்க அதுவும் நல்லதுக்கு தாங்க. ம், நல்லதுங்கிறிய? அடிப்போடி, இந்த வீட்டுல யார் ஆதரவும் புனிதாவுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா போற போக பார்த்தா இந்த குடும்பமே புனிதா பக்கம் சாஞ்சிரும் போல இருக்கேடி. ம், இப்போ புனிதா அவங்க தங்கச்சியை பார்த்ததும் ஐயோ அம்மா ஏன் இப்படி இருக்கீங்கன்னு அந்த புனிதா பதற, உங்க தங்கச்சி அழ, அடடா 2 பேரும் நடந்ததை மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிக்க போறாங்க. நம்ம தான் பைத்தியக்காரங்க நிக்கணும், வேற வழி. ம், ம், புனிதா